அடுத்து ரிஷப லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பெறுவார். இது மாளவிய யோகத்தை செயல்படுத்துமானா கண்டிப்பாக செயல்படுத்தாது. ஏன்னா லக்னாதிபதி 6க்கும் அதிபதியாக வரார், ரோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர காரணத்தால் ரிஷப லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் மாளவிய யோகம் இல்லை. அந்த யோகம் அடிபட்டு போகும், செயல்படாது. தொழிலில் கொடியேற்றி பறக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கும். அதே போல் 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும். இருந்தாலும் அவர் வந்து விரையாதிபதி. அப்போ அந்த திசை நடக்கும்போதோ புத்தி நடக்கும்போதோ கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் அந்த ருச்சிக மகா யோகத்தை கண்டிப்பாக இந்த ஜாதகர் ரிஷபலக்கண ஜாதகர் அனுபவிப்பாங்க. அடுத்து குருவால் ஏற்படக்கூடிய அம்சயோகம் இல்லை சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5க்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதால யோகம் தரும் நிலையில் இருந்தாலும் யோகம் செய்யாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்துள்ள வெள்ளையன் ஐயா அவர்கள் மிக அற்புதமான ஜோதிட ஆராய்ச்சியாளர். குருவை விஞ்சிய சிஷியன் அப்படின்னு சொல்லி அவர் குருவே சொல்லியிருக்காரு, நான் சொன்னதில்லை. அந்த அளவுக்கு ஜோதிடத்தை மிக எளிமையான முறையில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அழகாக ஜோதிட சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் மிக அற்புதமாக நிறைய பாயிண்ட் கொடுப்பாரு. அது கேட்டு நல்லா உள் வாங்கிக்கிங்க. ஐயா வாங்கய்யா. மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதர் ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும், சேலம் யோகநாத் குருஜி சக்தி பீடம், யோக வராகி சக்தி பீடம் ஜோதிட வித்யாலயா பயிற்சி ஆசிரியர் சதீஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் 22வது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஜோதிடம் அப்படின்னால ஏகப்பட்ட விதிவிலக்குகள். நம்ம ஒரு பாயிண்டை பிடிச்சி பேசிட்டு போவோம். உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. நாம் ஒரு நட்சத்திர சூட்சம ரீதியாக நாம் பார்ப்போம். அவங்க வந்து கிரக சூட்சமத்தை வச்சு அவங்க பார்ப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் அது ஜோதிட பலன்களை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்கவுங்க முறையில் கற்றுக்கிட்ட முறையில் அவங்கவுங்க பலன் எடுப்பாங்க. அந்த வகையில் நான் வந்து வேறு எந்த முறைக்கும் போய் நான் கற்றுக்கல. நான் கற்றுக்கிட்டது பாரம்பரியம் தான். பாரம்பரியத்தில் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பலன் வரும். நான் ஏற்கனவே நம்ம ஐயா மீட்டிங்கில் ஒரு ரெண்டு மீட்டிங்கில் அந்த மண்டபத்தில் பேசியிருக்கேன். இப்போ இது 3வது டைமாக இங்கே வந்திருக்கேன். ஐயா இதில் வந்து அதிசூட்சமம் பாகை முறை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம பாரம்பரியத்திலே இருக்குது, வேறு எந்த ஜோதிடத்திலையும் இல்லை. அதிசூட்சம பாகை முறை அதை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த புத்தி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எந்த பாகையில் நிற்கிது, எந்த ராசியில் கூட நிற்கட்டும், நிற்கக்கூடிய பாகை என்ன, அப்படி அதை பார்த்தீங்கன்னா தான் தெளிவான துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஜோதிடத்தில். இல்லைங்க எனக்கு 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கு, நான் வண்டி வாகனம் வாங்க போகிறேன், மண்மனை வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த புத்தி ஆரம்பிக்கும் போது வண்டி கொண்டு போய் இடிப்பீங்க. இது காரணம் அந்த கிரகம் நிற்கக்கூடிய பாகை. அந்த வகையில் இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பஞ்ச மகா புருஷ யோகம்தான். 5 யோகம், ஒளி கிரகங்கள் இல்லாமல் நிழல் கிரகங்கள் இல்லாமல் மீதமுள்ள பஞ்சபூத கிரகங்களுக்கு உண்டான யோகம்தான் பஞ்சமகா புருஷ யோகம். இதில் வந்து ஜோதிடத்தில் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டது, சாஸ்திர சொல்லப்பட்டதுன்னா கேந்திரம் லக்னம் ப்ளஸ் கேந்திரம், இந்த இடங்களில் இந்த 5 கிரகத்தில் எந்த கிரகம் ஆட்சி பெற்றாலும் அந்த கிரகத்துக்குன்னு ஒரு தனியாக, அந்த யோகத்துக்குன்னு தனியாக ஒரு பேர் இருக்குது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் செவ்வாய் முதல் செவ்வாய் தான். செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம் ருச்சக மகா யோகம். இவர் வந்து கேந்திரத்தில் ஆட்சி பெற வேண்டும். எந்த லக்னமாக இருந்தாலும் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் இது ருச்சக மகா யோகம். இதனால் ஜாதகர் மண்மனை, நிலபுலன், அதிகார தோரணை, போலீஸ் இராணுவம், உயர்ந்த பதவி, மருத்துவம், இதிலெல்லாம் ஜாதகர் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்.
ஆனால் இந்த யோகம் செயல்படுமா? ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்துடலாம், 12 லக்னத்துக்குமே பார்க்கலாம். சரிங்க, செவ்வாயோடைய வீடு மேஷம் விருச்சிகம். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி, 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். இந்த ருச்சிக மகா யோகம் செயல்படுமா அப்படின்னா அப்படித்தான் ஜோதிட நூல்களில் கொடுத்துருக்காங்க, சாஸ்திரத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம் ருச்சிக மகா யோகம் இல்லை, 10% கூட செயல்படாது. அந்த செவ்வாய் புத்தி நடக்கும்போது வம்பு வழக்கில் போய் மாட்டிக்குவாங்க, பணம் கொடுத்து ஏமாந்து போயிடுவான், பணம் கட்டி ஏமாந்து போயிடுவான், ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருப்போம். முழுக்க முழுக்க அசுப பலனை மட்டுமே செய்யும் இந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாய். யோகத்தை தரும் நிலையில் இருந்தாலும் அவருடைய 8ஆம் இட ஆதிபத்திய வேலையைத்தான் செய்வார். அப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சிக மகா யோகம் இல்லை. அதாவது யோகம் தரும் நிலையில் அந்த கிரகம் இருந்தாலும் யோகத்தை கொடுக்காது. அடுத்து புதனால் ஏற்படக்கூடிய பத்திர யோகமும் கிடையாது. கேந்திரத்தில் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற வேண்டும். ஆனால் புதனால் ஏற்படக்கூடிய பத்திர யோகம் இல்லை. அதுக்கு அடுத்தது குரு அம்ச யோகம், பாக்கியாதிபதி தான், 4ஆம் இடத்துல வந்து உச்சமாகும். அப்போது ஏற்கனவே நம்ம விதிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, லக்னம் 4, 7, 10 இந்த கேந்திரத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அந்த யோகம் செயல்படும். அப்போது அந்த மேஷ லக்னத்துக்கு பாக்கியாதிபதியான குரு 4ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறும்போது இதில் வந்து விதிவிலக்கு இருக்குது. 4ஆம் இடம் என்பது தாயார், 9ஆம் இடம் என்பது தந்தை. இந்த 2 அமைப்பும் சேரக்கூடிய அமைப்பு சிறப்பு தான். ஆனால் இவருக்கு குருவுக்கு 12ஆம் இட ஆதிபத்தியம் அப்படின்னு ஒன்று வருது. ஒன்று, அந்த ஜாதகனுடைய தாய் தந்தை பிரிஞ்ச பிறகு தான் இந்த யோகம் செயல்படும். இல்லைன்னா இந்த ஜாதகன் தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு வெளியில் போனார்னா அந்த அம்ச யோகம் செயல்படும். இந்த அம்ச யோகத்தினுடைய பலனாக 4ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய காரணத்தால் வண்டி வாகன யோகம், மண்மனை யோகம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நில புலன்களால் நல்ல லாபம், ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கிறது. அதே போல் இந்த குருவுடைய காரகத்துவம் பணம், கொடுக்கல் வாங்கல், நிதி நிறுவனம், ஃபைனான்ஸ், ஆன்மீகம், சாஸ்திரங்களில் ஈடுபடுவதோ, மந்திரம், மாந்திரிகம், தாந்திரிகம் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். ஆனால் தாய் தந்தையோடு சேர்ந்து இருந்தால் இந்த யோகம் செயல்படாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜோதிட நூல்களில் கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிரித்து எடுக்கணும். ஏன்னா நிறைய விதிகளை கொடுத்துட்றாங்க, அந்த விதிகளை அப்படியே நம்ம நடைமுறை ஜாதகத்தோடு பயன்படுத்தும் போது பலன் சரியாக வரல. நான் நிறைய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு திருமணம் சம்மந்தமான ஒரு பதிவு போட்டு பேசிகிட்டு இருந்தீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கேன் நான். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 6 லக்னத்துக்கு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும். கண்ணை மூடிக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கின்னு எழுதி கொடுத்துடலாம். அப்படி ஏதாவது லக்னத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் இங்கே இருக்கிறீங்க யாராவது இருக்கீங்களா? மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மீனம். ஏன்னா அப்படி ஏதாவது ஜாதகம் வருது, உங்கள்கிட்ட வருது, திருமணத்துக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக முதல்ல பரிகாரம் பண்ணிங்க. எந்த கிரகத்தையும் எங்கே வளர்ந்துட்டு போகுது, எந்த கிரகத்தையும் இங்கே பார்க்க தேவையில்லை. இந்த 6 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே தாரதோஷம் உண்டு. அதிகமாக ஃபெயிலியர் ஆகுது பாருங்கள், அந்த கடக லக்னம் தான் அதிகமாக ஃபெயிலியர் ஆகும். திருமண வாழ்க்கையில் சிக்கலை உண்டாக்கணும். இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கேன். அது சம்மந்தமான வீடியோ யூடியூப்பில் போயிட்டு தான் இருக்கு. சரிங்க, இப்போது குருவால் ஏற்படக்கூடிய அம்ச யோகத்தை பார்த்துட்டோம். இந்த மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது தாய் தந்தையை விட்டு ஜாதகம் பிரிந்திருந்தால் நல்ல யோகமே, அந்த யோகம் செயல்படும். இல்லை அப்பமா கூட தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகம் அடிபட்டு போகும். இல்லை தாய் தந்தை இருவரில் யாரேனும் ஒருத்தரை பாதிக்கும். சரி, அடுத்தது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய மாளவியா யோகம். மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன்
ஆட்சி பெறக்கூடிய இடம் 7ஆம் இடம் மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் கேந்திரம். அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது இது வந்து காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு பலன் எடுக்காதீங்க. ஏன்னா ஆட்சி பெற்றால் அந்த வீட்டில் அந்த கிரகம் ஆட்சி பெறுது, இல்லை 2-7 மாரகம் செய்யும், இப்படின்னும் பலன் எடுக்காதீங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் மேஷ லக்கணத்துக்கு ஆட்சி பெற்றால் இது மாளவிய யோகம் உண்டு. திருமணத்திற்கு பிறகு நல்ல யோக பலனை அந்த ஜாதகர் சந்திப்பார்கள். 2ஆம் இடத்துடைய காரக பலனையும் 7ஆம் இடத்துடைய காலக பலனையும் அந்த சுக்கிரன் மிகச்சிறப்பாக கொடுக்கும். வாகன யோகத்தை கொடுக்கும், பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்கும். சுக்கிரனுடைய காரகத்துவம் ஜுவல்லரியே வைக்கலாம், நகைக்கடையை வைக்கலாம், அது போன்ற யோகத்தை கொடுக்கும். அடுத்தது 7ஆம் இடம்ன்றதுனால வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிடுவாங்க. இது போன்ற யோகத்தை மேஷ லக்கணத்துக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் மட்டுமே அந்த மாளவிய யோகம் செயல்படும். அடுத்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய சசயோகம். மேஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுவார். ஆனால் இந்த லக்கணத்துக்கு சனி பகவான் வந்து பாதகாதிபதி ஆகிறதுனால அந்த சசயோகம் மேஷ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செயல்படாது. சனி புத்தி நடைமுறையில் வரும்போது கூட்டாளிகளால் பிரச்சனைகள் தான் வரும், நம்பிக்கை துரோகம் தான் அந்த மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு நடக்கும். அதனால் இந்த மேஷ லக்கணத்தை பொறுத்தவரை யோகத்தை தரக்கூடிய நிலையில் செவ்வாய் இருந்தாலும் அந்த உச்சகமகா யோகம் செயல்படாது. அடுத்தது மாளவிய யோகமும் ஹம்ச யோகம், இந்த 2 யோகம் மட்டும்தான் இந்த மேஷ லக்கணத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அடுத்து ரிஷப லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பெறுவார். இது மாளவிய யோகத்தை செயல்படுத்துமானா கண்டிப்பாக செயல்படுத்தாது. ஏன்னா லக்னாதிபதி 6க்கும் அதிபதியாக வரார், ரோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர காரணத்தால் ரிஷப லக்கணத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் மாளவிய யோகம் இல்லை, அந்த யோகம் அடிபட்டு போகும், செயல்படாது. அடுத்து 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுவார். அதே போல் 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும். இந்த 10ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய சச யோகம் 100% ரிஷப லக்கணத்துக்கு பலன் கொடுக்கும். தொழிலில் கொடியேற்றி பறக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கும். அதே போல் 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும். இருந்தாலும் அவர் வந்து விரையாதிபதி. அப்போ அந்த திசை நடக்கும்போதோ புத்தி நடக்கும்போதோ கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் அந்த ருச்சிக மகா யோகத்தை கண்டிப்பாக இந்த ஜாதகர் ரிஷபலக்கண ஜாதகர் அனுபவிப்பாங்க. மற்றபடி புதனால் ஏற்படக்கூடிய பத்திர யோகம் இல்லை, குருவால் ஏற்படக்கூடிய அம்ச யோகமும் இல்லை, சுக்கரனால் ஏற்படக்கூடிய மாளவிய யோகமும் இல்லை. ஒன்று ருச்சிக மகா யோகம், இன்னொன்று சசயோகம் தான் இந்த ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். இந்த 2 யோகம் மட்டும்தான் இவங்க அனுபவிப்பாங்க. அடுத்தது மிதுன லக்னம், செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம் இல்லை, ருச்சிக மகா யோகம் இல்லை. அடுத்தது பத்திர யோகம் 100% செயல்படும். ஏன்னா லக்னாதிபதியும் அவர் தான், 4ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியாக வர்றார். அப்போ லக்னத்தில் ஆட்சி 4ஆம் இடத்துல உச்சமாக வர்றார். அப்போ இவருக்கு வேறு எந்த ஒரு அசுப ஆதிபத்தியமும் கிடையாது. புதனால் ஏற்படக்கூடிய பத்திர யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் மிதுன லக்கணத்திலையும் கன்னி லக்கணத்திலையும் பிறந்தவர்கள். அடுத்து குருவால் ஏற்படக்கூடிய ஹம்ச யோகம், இங்கே இதில் தான் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பலன் எடுக்கணும். குரு 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார், 10ஆம் இடத்துலையும் ஆட்சி பெறுவார். இது அம்ச யோகம் செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செயல்படும். ஆனால் திருமண வாழ்க்கையை பாதிச்சிடும். இவங்க தொழிலையோ வேலையிலையோ உத்தியோகத்திலையோ நல்ல அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையோ கொடிகட்டி பறக்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை பாதிச்சிடும். இல்லை திருமண வாழ்க்கையில் நான் சிறப்பாக இருக்கேன் அப்படின்னா தொழிலை பாதிச்சிடும். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று தான் இந்த அம்ச யோகம் அப்படின்றது கொடுக்கும். அதே போல் மாளவிய யோகம் இருக்குது. மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். இது மாளவிய யோகம். அப்போ பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியில் போயிடணும். இந்த 12ஆம் இடம் அப்படின்னு செயல்படும்போது ஜாதகர் வெளியிட வாசங்களுக்கு சென்றால் மட்டுமே
இந்த யோகத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை மிதுன லக்ன ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். அப்போது அம்ச யோகம் உண்டு, பத்திர யோகமும் உண்டு, மாளவியா யோகமும் உண்டு மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு. சசயோகம் செயல்படுமானா கண்டிப்பாக செயல்படாது. ருச்சிக மகா யோகமும் செயல்படாது. அடுத்து கடக லக்னம். கடக லக்னத்தில் லக்னத்திலே பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெறுவார். இவர் பாக்கியாதிபதியாக இருந்தாலும் ரோகாதிபதியும் அவர். ஒரு 50% மட்டும்தான் அந்த யோகத்தினுடைய பலனை ஜாதகர் அனுபவிப்பார். ஒரு வீடு கட்டுறோன்னா அதில் பாதி கடனாக இருக்கும். 6ஆம் இடமும் சேர்ந்து செயல்படும். ஒரு தொழில் செய்யணும்னா அதில் பாதி கடன் இருக்கும். இது போன்ற நிலை தான் இந்த கடக லக்னத்துக்கு குருவால் ஏற்படக்கூடிய ஹம்ச யோகம் செயல்படும். அடுத்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இந்த கடக லக்னத்துக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் சரி, உச்சம் பெற்றாலும் சரி, எங்கே இருந்தாலும் கெடுபலனை மட்டும்தான் செய்யும். பாதகாதிபதி என்பதால் முழுமையாக அந்த மாளவியா யோகம் அப்படின்றது கடக லக்னத்துக்கு செயல்படாது. நீங்கள் கொஞ்சம் வளர்றீங்க அப்படின்னாலே பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு, உங்களுடைய கூட்டாளிக்கு, நண்பர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா சுக்கிரன் கூட இருந்து குழி பறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் கடக லக்னத்துக்கு. நம்ம ஜோதிட நூல்களை நம்ம படிச்சிருக்கோம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. நம்ம முன்னாள் தலைவர்களுடைய ஜாதகம்லாம் போட்டு நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நடைமுறையில் உள்ள ஜாதகத்தை பார்க்கும்போது செயல்படலை. சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா அங்கே கல்யாணம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஆகுது. கூட்டு தொழில் செய்து அதன் மூலிமா சிக்கல் அனுபவிப்பாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் போட்டு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா பாதகாதிபதியாக இருக்கிறதுனால உடல்நிலையை பாதிச்சு விடுது, மருத்துவ செலவை கொடுத்துருது. இப்போ கடக லக்னத்துக்கு குருவையும் பார்த்தாச்சு, சுக்கிரனையும் பார்த்தாச்சு. அடுத்தது செவ்வாய். எங்கே இருந்தாலும் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கும். அதனால் 7ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால இது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. முழுக்க முழுக்க யோகம். இந்த இப்போ ஒரு ஜாதகம் போட்டார் இல்லைங்களா, போட்டவர் காணோம். அந்த ஜாதகத்தில் மகர லக்னம். இப்போ நான் சொல்லக்கூடியது கடக லக்னம். இந்த 2 லக்னத்துக்குமே இயற்கையாகவே சக்கரவர்த்தி யோகம் உண்டு. 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரே கிரகமாக வரும். கடக லக்னத்துக்கு செவ்வாய் 5, 10க்கு அதிபதி. மகர லக்னத்துக்கு சுக்கிரன் 5க்கும் 10க்கும் அதிபதி. இந்த 2 லக்னத்துக்கு தான் இயற்கையாகவே சக்கரவர்த்தி யோகம் உண்டு. அந்த சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடப்பில் வந்துருச்சு அப்படின்னால் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலை, பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை, இது எத்தனையும் கொடுத்துரும். கடக லக்னத்துக்கு செவ்வாய் முழுக்க முழுக்க ஒரு சுபகிரகம். இவர் எங்கே நின்னாலும் தோஷம் இல்லை. சிம்ம லக்னத்துக்கும் அதே போல தான். எங்கே நின்னாலும் 6, 8, 12 நின்னாலும் சரி, 2, 4, 7 நின்னாலும் சரி, தோஷமெல்லாம் நடக்காது. அப்போ அந்த கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறுகிறது. அதனால் முழுமையாக அந்த ருச்சிக மகா யோகத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். அதிகாரத்தோரணை, அதிகார பதவி, ஆளுமைத்திறன், நிலபுலன் சேர்க்கை, ரியல் எஸ்டேட், இதெல்லாம் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். அடுத்து கடக லக்னத்துக்கு புதனால் ஏற்படக்கூடிய யோகம் இல்லை, பத்திர யோகம் இல்லை. ஆட்சி பெற வேண்டும் அல்லது உச்சம் பெற வேண்டும் கேந்திரத்தில். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த யோகம் செயல்படும், இல்லைன்னா இல்லை. அப்போ புதனால் ஏற்படக்கூடிய யோகம் இல்லை. அதே போல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சசயோகமும் இந்த கடக லக்னத்துக்கு செயல்படாது. 1% கூட செயல்படாது. மாறாக சனி புத்தி நடக்குது அப்படின்னா வம்பு வழக்கில் மாட்டுவாங்க, அசிங்க அவமானத்தை சந்திப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உண்டாகும், கூட்டாளி, நண்பர்கள், பெண்கள், தகப்பன் வழி உறவுகளால் சிக்கல்களை சந்திப்பார்கள். இந்த சசயோகம் என்பது கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றாலும் 8ஆம் இடத்தினுடைய வேலையை தான் செய்யும். யார் மூலிமா செய்யும்? இப்போ சொன்னீங்கன்னா நண்பர்கள், கூட்டாளிகள், பெண்கள், திருமண வாழ்க்கையாக இருந்தால் கணவன் மனைவி, தகப்பன் வழி உறவு, இந்த 5 விஷயத்திலையும் செஞ்சிடும். சனி புத்தியில் வருது அப்படின்னாலே கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போ சசயோகம் இல்லை, பத்திர யோகம் இல்லை. அதே போல்
மாளவியா யோகம் இல்லை. 3 யோகம் போயிடுச்சு. அடுத்தது என்னென்ன யோகம் இருக்குதுன்னா ருச்சக மகா யோகம் இருக்குது, அதுக்கடுத்து அம்ச யோகம் இருக்குது. இதுதான் இந்த கடக லக்னத்துக்காரங்க அனுபவிப்பாங்க. அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி. ருச்சக மகா யோகம் 100% செயல்படும். 4ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம். 7ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் அப்படின்னா இந்த 2 லக்னத்துக்கும் நீங்கள் சொல்லாதீங்க செவ்வாய் தோஷத்தை பற்றி. மீதி எந்த லக்னத்துக்கு வேணாலும் சொல்லுங்கள், அது தப்பு இல்லை. சரி, முழுமையாக பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக மகா யோகத்தை அனுபவிப்பாங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள். அதே போல் 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுவார். அப்போ இந்த யோகம் சசயோகம் செயல்படுமானா கண்டிப்பாக செயல்படாது. இதுதான் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த சசயோகம் சிம்ம லக்னத்துக்கு இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்திர யோகம் செயல்படுமானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கேந்திரத்தில் ஆட்சி பெற வேண்டும் அல்லது உச்சம் பெற வேண்டும். அடுத்து சுக்கிரனால் ஏற்படக்கூடிய மாளவிய யோகம் உறுதியாக உண்டு, 100% உறுதியாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவார் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் மாளவிய யோகத்தின் பயனாக ஜாதகர் தொழிலில் கொடி கட்டி பரப்பார். எந்த தொழிலாக இருந்தாலும் திறமையாக செய்து சாதிக்கக்கூடியவர் என்று சொல்ல நிர்வாக திறமையும் அதிகமாக இருக்கும். தாயாரை விட்டு பிரிய வைக்கும், இல்லது தாயாருக்கு மருத்துவ செலவு கொடுத்துரும். இது போன்ற நிலையில் அந்த யோகத்தினுடைய பலனை இந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது. தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகர் மாளவிய யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது. என்னுடைய ஃபோன் நம்பர் 7094 62 19 77. பெயர் வெள்ளையன். ஐயா வெள்ளையன் ஐயா நல்லா அற்புதமாக ஆராய்ச்சிருப்பார், நிறைய கருத்துக்கள் வச்சுருக்காரு. அவர் மாதம் சேலத்தில் நடக்கக்கூடிய இதுக்கு நம்மளுடைய கருத்தரங்கத்துக்கு வரணும்னு கேட்டு சொல்லிட்டு ஐயா அவருக்கு ஒரு சிறிய மரியாதை செலுத்தப்படுகிறது. மணிவேல் ஐயா வாங்க.